Hi, hello and welcome to Fly. We are going to fly to Sri Lanka. Flight தேவையில்லை, டிக்கெட் தேவையில்லை, விசா தேவையில்லை, எதுவுமே இல்லாமல் ஸ்ரீலங்காவுக்கு போய் ஸ்ரீலங்காவை சுற்றி பார்க்க போகின்றோம். என்னடா அவன் ஏஜென்சி வேலை செய்ய போகிறான்னு சொல்லி பார்க்குறீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. கூகுள் மேப்பில் இப்போ ஸ்ரீலங்காவை சுற்றி வீடியோ மாதிரி பார்க்கலாமுங்க. அதான் வந்திருக்குது ஸ்ட்ரீட் வியூ. வெளிநாட்டில் இருக்கிற நீங்கள் எல்லாரும் ஸ்ரீலங்காவை சுற்றி பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வழி மூலமாக ஈஸியாக இலவாக சுற்றி பார்த்து கொள்ளலாம். அதாவது முதலாவதாக 3 ஸ்டெப் நீங்கள் செய்தீங்கன்னா ஸ்ரீலங்காவுக்கு போயிடலாம். முதலாவது ஸ்டெப் கூகுளுக்கு போங்க. 2வது ஸ்டெப் கூகுள் மேப்னு சொல்லி டைப் பண்ணுங்க. 3வது ஸ்டெப் அதில் வர முதலாவது லிங்கில் போனீங்கன்னால் நீங்கள் ஸ்ரீலங்காவை ஈஸியாக சுற்றி பார்த்து கொள்ளலாம். ஓகே, நாங்கள் இப்பொழுது கூகுள் மேப்புக்குள்ளே வந்துட்டோம். கூகுள் மேப்பில் நாங்கள் இப்பொழுது என்ன செய்யணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் முதலாவதில் இருக்க சர்ச் பட்டனில் ஸ்ரீலங்கான்னு சொல்லி டைப் பண்ணினீங்கன்னா ஸ்ரீலங்காக்குள்ளே போயிடலாம். இப்பொழுது ஸ்ரீலங்கா வந்து விட்டது. ஸ்ரீலங்கா படத்துக்கு மேலே நீங்கள் மவுஸை வச்சு ஜூம் பண்ணினீங்கன்னு சொன்னீங்கன்னா இடக்கை சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு படம் இருக்கின்றது. இதை கிளிக் பண்ணினீங்கன்னா 3Dயாக பார்க்கலாம். வலக்கை சைடில் ஒரு படம் இருக்கிறது, மஞ்சளாக ஒரு பொம்மை மாதிரி. அந்த படத்தை கிளிக் பண்ணி எடுத்து கொண்டு போய் எங்கே விடுறீங்களோ அந்த இடத்துல இருக்கிற இடத்த நீங்கள் அப்படியே வீடியோவாக சுற்றி பார்க்கலாம். இப்பொழுது இந்த வீடியோவில் நான் முதலாக நான் பார்க்க இருக்கிற இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வவுனியா. நான் இருந்த இடத்த பார்க்க போகிறேன். நான் இருந்த இடத்துல முதலாவது நான் படித்த பள்ளிக்கூடத்தை பார்க்க இருக்கிறேன். இப்போது பார்த்தீங்கன்னா நான் படித்த பள்ளிக்கூடம் தமிழ் மத்திய மகா வித்தியாலயத்தை போய் பார்க்க இருக்கின்றோம். 5 வருடங்களுக்கு பிறகு நான் என்னுடைய பள்ளிக்கூடத்தை பார்க்க இருக்கிறேன். வாவ், திஸ் இஸ் மை பள்ளிக்கூடம். இதில் தான் ஒரு ஐயா இருந்து கொய்யாப்பழம், ஐஸ்பழம், அது இதுன்னு சொல்லி எல்லாம் விற்பினோம். இந்த இடத்தை தாண்டி கொண்டு சைக்கிளில் நான் வருவேன் வரைக்கும். இதுதான் மஞ்சள் கோடு. இந்த மஞ்சள் கோடில் நான் நின்று டிராஃபிக் வேலையெல்லாம் பார்த்துருக்கிறேன் சின்ன வயசில். அதையும் தாண்டி வந்துட்டோம்டா. இதுதான் எங்களுடைய பள்ளிக்கூடம். இந்த சாக்கடையை இன்னும் க்ளீன் பண்ணவே இல்லை. இந்த சாக்கடையை நான் க்ளீன் பண்ணணும். இந்த சாக்கடையை இன்னும் க்ளீன் பண்ணாமல் அப்படியே இருக்குது. 1996ஆம் ஆண்டுலேருந்து அதை க்ளீன் பண்ணுறதுக்கு எல்லாரும் ட்ரை பண்ணி கொண்டிருக்கணும். க்ளீன் பண்ணாமல் அப்படியே இருக்குது. எப்படியாவது சம்பாதிச்சு காசு வந்தோன்னு இந்த சாக்கடையை க்ளீன் பண்ணி கொடுக்கணும் எங்கள் பள்ளிக்கூடத்துக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எங்கள் பள்ளிக்கூடத்தின் கலைத்துவத்தை பார்த்தீங்கன்னா மதில் எல்லாம் அவ்வளோ அழகாக படங்கு வச்சுக்கணும் எங்களுடைய பிள்ளைகள். எங்கட பள்ளிக்கூடத்தை பார்த்தாச்சு. பள்ளிக்கூடத்துக்கு பிறகு முக்கியமான ஒரு இடம் இருக்கிறத நான் இப்போ கூட்டிக் கொண்டு போக போறேன். 1 2 3 இதுதான் எங்களுடைய பள்ளிக்கூடத்துக்கு அடுத்ததாக மிகவும் முக்கியமான இடம். வேறு ஒன்றும் இல்லை, வசந்தி தியேட்டர். இந்த இடத்துல எந்திரன் படம் வந்திருக்கேக்கு நாங்கள் மிகப்பெரிய கட் அவுட் எல்லாம் வச்சு நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இப்பொழுதும் ஞாபகம் இருக்குது. கண்ணுக்குள்ள நிற்குது அந்த இடம். பார்க்குறதுக்கே ஆசையாக இருக்குது. இன்னொரு நாள் வந்து இந்த வசந்தி தியேட்டரில் ஒரு நல்ல படம் ஒன்று பார்க்கணும். எல்லா ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து இந்த இடத்துல ஒரு நல்ல படம் பார்க்கணும். அடுத்ததாக முக்கியமான இடத்துக்கு போயிருக்கிறோம். இது என்ன இடம் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட். வவுனியா பஸ் ஸ்டாண்ட். இதான் மணிக்கூடுக்கு முந்தி ஓடாமல் அப்படியே நிற்கும். இப்பொழுது பார்த்தீங்கன்னா டிஜிட்டலில் மணிக்கூடு போட்டிருக்கணும். மிகவும் அழகாக இருக்குது, பார்க்கவே ஆசையாக இருக்குது. அப்படியே திரும்பி பஸ் ஸ்டாண்டுக்குள்ள வந்தீங்கன்னா அந்த தண்ணி டேங்கை பார்க்கலாம். தண்ணி டேங்கில் பார்த்தீங்கன்னா தேன் கூடு கட்டி இருக்குது. இப்போவும் அப்படியே இருக்குது, பார்க்கவே ஆசையாக இருக்குது. எவ்வளோ நாளைக்கு பார்க்குறேன். ஓகே, இப்பொழுது நாங்கள் மிகவும் முக்கியமான இன்னொரு இடத்துக்கு போயிருக்கின்றோம். எங்களுக்கு பள்ளிக்கூடம், தியேட்டர், பஸ் ஸ்டாண்ட் தவிர்த்து மிகவும் முக்கியமான இன்னொரு முக்கியமான இடம் இருக்குது. அதுதான் இப்போ பார்க்க இருக்கிறீங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் இல்லைங்க, இதுதான் அந்த இடம். முந்தி ஊரில் இருக்கைக்கு தான் உள்ளே போக விட மாட்டாங்கன்னு சொல்லி பார்த்தா இங்கே கூகுள் எடுத்து எங்களை உள்ளே போக விடுவதில்லை. இது வேறு எந்த இடமும் இல்லை, வவுனியா கான்வென்ட். வவுனியாவில் உள்ள மகளிர் மகா வித்தியாலயம். இதுக்குள்ள ஒரு ஒழுங்கு இருக்குங்க. இதுக்குள்ள போனீங்கன்னா இதுக்குள்ள போய் பிள்ளைகளை ஏற்றி கொண்டு வரலாம், இறக்கலாம், எல்லாம் செய்கிற இடம் இதுதான். இதுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா இந்த பிள்ளைகள் படிச்சு கொண்டு இருக்கணும். எங்கள்கிட்ட பிள்ளைகள் படிச்சு கொண்டு இருக்குது. அதனால நாங்கள் வந்து டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். ஓகே, வாங்க, இவ்வளோ தூரம் வந்தாச்சு. நாங்கள் இப்பொழுது ரம்பக்குளம் வந்தபடியாக நாங்கள் இப்போ கோயிலுக்கு போய் கும்பிட்டுட்டு அடுத்த வேலையை பார்ப்போம். இதுதான் எங்களுடைய கோயில். இந்த கோயிலில் நாங்கள் சிவராத்திரின்னு சொன்னால் இங்கே வந்துருந்து வில்லு பாட்டு அது இதுன்னு சொல்லி இரவா நாங்கள் செய்கிற ரகலையிலே தனி ரகலைகள் பார்க்கவே இப்பொழுதும் கண்ணுக்குள்ள நிற்குது. அப்படியே இந்த இடம் கடவுளை கும்பிட்டு அடுத்த முக்கியமான ஒரு இடத்துக்கு போயிருக்கிறோம். அது என்ன இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் பார்க்க இருக்கிறோம். ரயில்வே ஸ்டேஷன் போகிறேன்டா குட்செட் ரோட்டுக்குள்ள இறங்கும். குட்செட் ரோட்டுக்குள்ள இறங்கினால் இப்பொழுது நேராக போனால் இதுதான் ஒரு பெட்ரோல் செட்டுக்கு அடுத்த பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா அம்மன் கோயில் வந்திருக்கு. அம்மன் கோயிலை கும்பிட்டுட்டு அப்படியே இதுக்குள்ள இடப்பக்கம் இறங்கினோம்னு சொன்னால் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகலாம். ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு. ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தாச்சுன்னு சொன்னால் அப்படி என்றால் அப்படியே சிந்தாமணி பிள்ளையார் கோயிலுக்கு ஒருக்கா போயிட்டு வருவோம். இதுதான் சிந்தாமணி பிள்ளையார் கோயில் எல்லாரும் கும்பிட்டுட்டு இதில் நாங்கள் முந்தி நின்று மீட்டிங் எல்லாம் போகிற நாங்கள் ஷார்ட் ஃபிலிம் செய்கிறது அது இதுன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இதில் நின்று கதைக்கிற நாங்கள் இப்போவும் இந்த இடம் பார்க்க ஆசையாக இருக்குது. ஓகே, நாங்கள் இன்றைக்கு வவுனியாவில் எனக்கு பிடிச்ச முக்கியமான இடங்களை நாங்கள் சுற்றி பார்த்துருக்கின்றோம். இதே மாதிரி நீங்களும் போய் உங்களுக்கு பிடிச்ச எல்லா இடங்களையும் சுற்றி பாருங்க. வெரி ஈஸி. கூகுளில் போனீங்கன்னால் கூகுள் மேப்னு சொல்லி டைப் பண்ணிட்டு முதலாவது லிங்குக்குள்ள போனீங்கன்னா ஸ்ரீலங்கான்னு சொல்லி டைப் பண்ணி ஸ்ரீலங்காவில் போய் உங்களுக்கு பிடிச்ச இடத்த ஜூம் பண்ணி அதுக்கப்புறம் கடைசியில் இறங்கி ரோட்டில் நடந்து பார்க்கலாம். ஆசை தீர பார்த்து மேலுங்க. நன்றி, வணக்கம்.